வெல்கம் டு பெரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் சோனி லிவ்ல வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு புத்தம் புது தமிழ் வெப்சீரிஸான குற்றம் புரிந்தவன் வெப்சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸில் வந்து நம்ம பசுபதி வித்தாத்துன்னு சொல்லி பல நட்சத்திர பட்டாளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. இந்த சீரியஸை ஒரு ப்ராப்பரான க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லராக எடுத்திருக்கிறாங்க. 7 எபிசோடு, ஒவ்வொரு எபிசோடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் டூரேஷனுக்குள்ளே தான். அதனால் ஒரே சிட்டிங்கில் உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல சீரியஸாக எடுத்திருக்கிறாங்க. இதில் கதைக்களத்தை பொறுத்தளவுக்கு மெர்சி அப்படிங்கிற ஒரு காணாமல் போன ஒரு சின்ன குழந்தைய சுற்றி இந்த கதைக்களத்தை எடுத்திருப்பாங்க. இந்த காணாமல் போன பொண்ணை கடைசியாக பார்த்த ஆள் அப்படிங்கிறது நம்ம பசுபதி மட்டும்தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் திருவிழாவை முடிச்சுட்டு வரும்போது இந்த பொண்ணை பார்த்துருப்பாப்புல. அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா, அதாவது இந்த காணாமல் பொண்ணோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் வந்து இறந்து போயிருப்பார். இந்த 2 கேஸுமே போலீஸ் எடுத்து விசாரிக்க வராங்க. இதில் போலீஸாக வரக்கூடிய நம்ம வித்தாத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டபிள் தான். ஸோ இவர் வந்து இந்த பெரிய ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு கார் டிரைவராக தான் இப்போதைக்கு இருக்கிறாப்புல. ஆனால் அந்த கார் டிரைவர்லேருந்து எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் பண்ணி ஒரு நல்ல ஒரு கேஸெல்லாம் எடுத்து விசாரிக்கிற மாதிரியான ஒரு ஆசைலாம் இவருக்கு இருக்குது. ஸோ இந்த கேஸில் இவரோட பங்கு என்ன, அண்ட் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு காணாமல் போன பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த வெப்சீரிஸோட மிச்ச கதைக்களமாக எடுத்திருப்பாங்க. எனக்கு இந்த வெப்சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக எடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போன பொண்ணு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய இந்த வெப்சீரிஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இங்கே மறைச்சி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணது யார் அப்படிங்கிற அந்த மிஸ்ட்ரியை நல்லாவே மெயின்டைன் பண்ணி அதுக்குள்ளே ஒரு சைக்கோ கில்லரை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக காமிச்சிருந்தாங்க. இந்த வெப்சீரிஸ் போக போக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக்கப் ஆகுது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான ஒரு வெப்சீரிஸ் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலில் இருந்தாலும் அந்த லாஸ்ட்டு, அதாவது இந்த 7 எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 3 எபிசோட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வித்தாத் அருமையான ஒரு ரோல் சூப்பராக பண்ணியிருந்தாரு. என்ன கேட்டால் இந்த படத்தோட கதாநாயகன் பசுபதி தான். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சட்டலாக இருந்துச்சு. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் பிஜிஎம்ஸும் ஒரு சில இடங்களில் சூப்பராக அருமையாக போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டோனை, அதாவது அந்த ப்ராப்பரான அந்த மிஸ்ட்ரி டோனை கண்டிப்பாக இந்த பிஜிஎம்ஸ் தான் எலிவேட் பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். மொத்தத்தில் ஒரு நல்ல ட்ராமா. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான ஒரு ஸ்டோரி பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். போக போக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல சீரியஸ் பார்க்குற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இறுதியாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.